ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நிலாஸ் கரி போல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ஃபேவரட்டான முட்டை தோசை. எப்போவும் ஒரே மாதிரி முட்டை தோசை பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை கார தோசையும் முட்டை மசாலா தோசையும் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்கள் இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முட்டை கார தோசை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கார முட்டை தோசை பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தோசைக்கல்லில் தோசை மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் பெரிய தோசையாகவே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டை மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் தோசை ஃபுல்லாக. நறுக்கின பெரிய வெங்காயம், மல்லி இலையை தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது கூட துருவின கேரட், துருவின பன்னீர்லாம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான கார முட்டை தோசை ரெடி. நீங்கள் இன்னும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும் இந்த கார முட்டை தோசை. எனக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை, சும்மாவே சாப்பிடுவேன். எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை மசாலா தோசை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முட்டை மசாலா தோசை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நறுக்கின ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின அப்புறமா நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், முட்டை மசாலா சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை நல்லா பெருசாக ரோஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை மசாலாவை தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை மசாலா ரோஸ்ட் ரெடி. ஒரு சின்ன டிப்ஸு, இந்த முட்டை மசாலா மேலே துருவின சீஸோ இல்லை துருவின பன்னீரோ சேர்த்து சர்வ் பண்ணால் இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வகை வகையாக தோசை சாப்பிட ஹோட்டல் போக தேவையில்லை, வீட்டிலையே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இதே கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி தோசை ஊற்றி அதில் இந்த முட்டை மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்தால் இன்னுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பரான 2 வகையான முட்டை தோசை, முட்டை கார தோசை, முட்டை மசாலா தோசை தான் இன்றைக்கி பார்த்தோம். நீங்கள் இன்னும் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட துருவின சீஸோ துருவின பன்னீரோ சேர்த்து பண்ணால் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நிலாஸ் கரி போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.